வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கநகர் பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு தினந்தோறும் குடியாத்தம் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து நிலம், வீடு மற்றும் வீட்டுமனை பதிவு செய்ய ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். மேலும் இந்த பகுதி வழியாக நத்தம், கூடநகரம், மேலாளத்தூர், ராமாபுரம், மேல்முட்டுக்கூர், கட்டாங்குட்டை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பிரதான சாலையாக உள்ளது. இந்த தங்கநகர் நுழைவாயிலில் குடியாத்த நகராட்சி ஆணையரின் குடியிருப்பும் அமைந்துள்ளது. இந்த நுழைவாயிலில் அருகே பல நாட்களாக குப்பைகள் அகற்றாமல் குடியாத்த நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அலட்சியம் காட்டி வருகின்றனர். தினந்தோறும் அவ்வழியாக ஏராளமான பள்ளி மாணவர்களும் முதியோர்களும் செல்வதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த தங்கநகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலமுறை குடியாத்த நகராட்சிக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மூக்கை மூடி வாயையும் மூடி நூதன முறையில் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நகராட்சி ஆணையர் குடியிருப்பு அருகே அள்ளப்படாத குப்பைகளால் திடீர் சாலையை அமர்ந்து பொதுமக்கள் நூதன முறையில் கோரிக்கை வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தில் இருக்க தங்கநகர் பகுதியில் இருந்து உள்ள நம்ம கமிஷன் பங்களாவில் இருக்கிற குப்பை கெலிஜை பார்த்தீங்கன்னா டெங்கு வருது, மலேரியா வருது, எத்தனையோ விதமான நோய், புதுசாக நோய் வருது. அது என்ன வருதுன்னு தெரில. ஆனால் இதை கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டு எப்படி அந்த நோய் வந்தால் திருப்பி அதுக்கு தீனி போடலான்ற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. அது நோய் வராமல் தடுத்து ஒன்றுமே தேவையில்லை. அது குப்பை க்ளீன் பண்ணால் போதும். கவர்மெண்ட் பங்களாவாண்ட இந்த அளவுக்கு குப்பை கொட்டி இருக்குது. இதை பல வாட்டி நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். பல விஷயமா நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எந்த விதமான தீர்மானமும் இல்லை, எதுவும் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.